ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சோளா பூரி சன்னா மசாலா. இதுக்கு நம்ம 8 ஹவர்ஸ் முன்னாடியே கொண்டக்கடலையை ஊற வச்சுருக்கணும். நான் கொண்டக்கடலை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். 5 விசில் வந்த பிறகு அந்த கொண்டக்கடலையை கொஞ்சமாக எடுத்து மிக்சரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா குழம்போட திக்னஸ்க்காக. இப்போ சோளா பூரி பண்ணுறதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 4 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். 8 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் சுகர். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது சேர்த்து இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது மேலே ஈரத்துணி போட்டு 30 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே சன்னா மசாலா செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கிராம்பு, பட்டை இதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு 4 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்க்க போகிறோம். அரைச்சி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைன்னா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம், வேண்டான்னா விட்டுடுங்க. இப்போ நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்த பிறகு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வேக வச்சப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச கொண்டக்கடலை இதில் சேர்த்துக்கலாம்.
சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது லெமன் ஜூஸ் கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொதித்து வந்த பிறகு கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குக் பண்ணணும் 10 நிமிஷம். அதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூரி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு உருளை எடுத்து அதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் திரட்டிக்கோங்க. ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த பூரி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த பூரி எண்ணெயில் நல்லா அழுத்தி விடணும். அப்போ தான் அது புஸ்ஸுன்னு வரும், இல்லைன்னா புஸ்ஸுன்னு வராது. இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. பூரி ரெடி ஆகிடுச்சு. இதோட சன்னா மசாலா வச்சு சாப்பிட்லாம். சுவையான சோலா பூரி சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.